கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் வழியாக இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. 11வது வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் அருமையா சொல்றார் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. எல்லாரும் சபையார் சொல்லுங்க, ஒவ்வொன்றுக்கும் காலம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு அப்படின்னு இந்த அதிகாரத்தை தொடங்கிட்டு அதை பிரசங்கி என்ன சொல்றாருன்னா, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். ஆமா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நாம் அவசரப்படுற மாதிரி அவர் என்ன செய்ய மாட்டாருங்க, அவசரப்பட மாட்டார். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சோத்திரிக்கிறோம் காலத்திற்கும், காரியம் காலம், சோத்திரம் எல்லாம் சொல்லுங்க, காலம் காரியங்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு சமயத்தை வச்சிருக்கிறாரு. சமயம், சில விஷயத்துக்கெல்லாம் சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சில காரியங்களுக்கு காலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த காலம் வரும் வரை அவர் பொறுமையா இருக்கிறாரு. அந்த சமயம் வரும் வரை எப்படி இருக்கிறாருங்க, பொறுமையா இருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் அந்த காலத்தில் அந்த சமயம் வரும்பொழுது அவர் நேர்த்தியாய் செய்கிறார். அல்லேலூயா. அவர் செய்கிறார் என்பது மட்டுமல்ல, அவர் எப்படி செய்கிறாருங்க, நேர்த்தியாய் செய்கிறார். நமக்கு நிறைய விருப்பம் இருக்கலாம், நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், நமக்கு நிறைய காரியம் இருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாருங்க, செய்ய மாட்டார். சோதரிக்கிறோம். ஒரு ஊழியர் சொல்லுகிறார், நான் நினைத்தபடியெல்லாம் என் வாழ்க்கை இருந்திருக்குமானால், பிற்காலத்தில் அவர் சொல்லுகிறார், நான் நினைத்தபடியெல்லாம் என் காரியம் இருக்க வேண்டும் என்று விரும்பினேனே, அப்படியெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்திருப்பாரானால் என் வாழ்க்கையே ஒரு நரகமாகத்தான் இருந்திருக்கும். நல்ல வேளை அவர் நேர்த்தியாய் செய்ததனாலே சோதரர் நான் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை யோசிக்கிறோம், இதை இப்படி செய்யணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு நம்ம நிறைய காரியங்களை பண்றோம். நமக்கு அன்றைக்கு இருக்கிற சூழல் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த காரியம் நடந்தால் பிற்காலத்தில் நாம் என்னென்னலாம் ஆகுவோம், அதில் என்னென்ன சங்கடங்கள் உண்டாகும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறபடியால் நாம் அதை குறித்து கவலைப்பட்டாலும் தேவன் அதை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாய் நாம் இருப்பதற்கு அவராய் ஒரு காரியத்தை நேர்த்தியாய் செய்து விடுகிறார். ஹல்லேலூயா. அந்த பேதுருகிட்ட சொல்றப்பா, நான் செய்யற இந்த காரியம் இன்னைக்கு உனக்கு தெரியாது, ஆனா ஒரு காலம் வரும் ஆண்டவர் கரெக்டா தான் செய்தார் என்று நீ சொல்லும்படியாக அது இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய காலத்திற்கும் அவருடைய சமயத்திற்கும் நாம வெயிட் பண்ணணும். சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இது ஒரு வேத பாட வகுப்பா இருக்கிறதுனால இந்த செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்னாக நான் போன வாரம் சொன்னேன், விடுதலை ஏன் தாமதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பை நான் கொண்டு வந்தேன். நான் பலன் அடையும் வரை அந்த விடுதலைக்கு அவர் கொஞ்சம் சோதரிக்கிறோம் பொறுமையா இருக்கிறாரு. நான் பலன் அடைய வேண்டும் என்று அவர் காத்துட்டு இருக்கிறாரு. பலன் இல்லாம தேவ பலனை பெற்றுக்கொள்ளாம அவர் எதையும் செய்ய மாட்டார்னு நான் கடந்த வாரம் வேத பாட வகுப்பில் சொன்னேன். சோதரிக்கிறோம். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி முகவுரையா சில வசனங்களை, நான் சில காரியங்களை சொல்லிட்டு உங்க தியானத்துக்காக சொல்லிட்டு நான் இன்னொரு குறிப்புக்கு நேராக போக விரும்புகிறேன். அருமையானவர்களே, அவர் எல்லாவற்றையும் அவர் காலத்தில் செய்கிறார், அவர் சமயத்தில் செய்கிறார். நம்ம நினைச்ச மாதிரிலாம் அவர் செய்யறதில்லை.
பாருங்க, முதலாவது ஒரு காரியம் சொல்ற பாரு, பிரசங்கி 3:18. நீங்க பல முறை வாசிப்பீங்க, ஆனால் சில வரிகள் உங்க இருதயத்தை தொடாம போயிருக்கோம். அதை நான் பொறுக்கி எடுத்து அது உங்களுக்கு சோதனை உண்டாகும்படி நான் சொல்றேன், விளங்கும்படி. பிரசங்கி 3:18 நான் வாசிக்கிறேன் பாருங்க. மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன் அப்படின்னு பிரசங்கி சொல்றார். சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், சில காரியங்கள் நமக்கு டிலே ஆகுது, சில காரியம் நடக்கல. ஆனால் காரணம் என்னன்னா, நாம யாருன்னே சோதரிக்கிறோம், நாம் அறியாதவர்களா இருக்கிறோம். நாம யாரு நிறைய நேரம் சொல்றோம், நான் நல்லவன், நான் சரியா தான் இருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா பைபிள் சொல்லுது, மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு. முதல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று செய்யறாரு, அவர் நேரத்தோடு தான் செய்யறாரு. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில டிலே பண்றதுக்கான சில காரியம், நாம் நம்ம யார் என்று அறிந்து கொள்வதற்கு. சில நேரம் நம்ம நல்லவர்னு நினைக்கிறோம், ஆனா பைபிள் சொல்லுது, நீ மிருகத்தனமா இருக்கிற, நீ ப்ராப்பரா இல்லை, ஆனா நீ எல்லாருக்கும் முன்னாடியும் வாய் சவாலாடு விடுற. ஏன்? நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஒழுங்காக தானே ஜெபம் பண்ணுறேன், நான் ஒழுங்காக தானே சர்ச்சுக்கு வரேன், ஏன்ட்டெல்லாம் ஒரு குறை கிடையாது, நானும் பெர்ஃபெக்ட், ஐ ஆம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் சொல்லி, நீ பெர்ஃபெக்டே கிடையாது, நீ மிருகத்தனமாக இருக்க, உன் குணம் மிருகமாதி இருக்கு. சோத்திருக்கிறோம். உன்னுடைய கோபத்தில் நீ மிருகத்தனமாக இருக்கிற, உன் சுபாவத்தில் நீ மிருகத்தனமாக இருக்கிற. ஒரு மனுஷ தன்மையே உன்ட்ட முதல்ல இல்லை. சோத்திருக்கிறோம். ஆனால் அது வேணும் இது வேணும்னு கேட்குற. முதல்ல உன்னை யாருன்னு தெரிந்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. அப்போ சில நேரங்களிலே நம்மை குறித்து நாம் யார் என்கிற ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு வரும் வரை சில காரியங்கள் டிலே ஆக வாய்ப்பு இருக்கிறது, சில காரியங்கள் பொறுமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தான் தாவீது கூட சொல்கிறார், ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் இருக்குதான்னு நீங்கள் பாருங்கன்றார். அவர் சொல்றாரு, நீங்க என்ன ஆராய்ஞ்சு பாருங்க, என் உள்ளந்தரியங்களை சோதிச்சு பாருங்க, நான் பெர்ஃபெக்ட்ன்ற மாதிரி எனக்கு தெரியுது, ஆனால் நான் பெர்ஃபெக்ட் தானு நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. யோபு சொல்றாரு, என் வாய் என்ன நல்லவன்னு சொன்னாலும் என் உண்மையிலே என்னுடைய உள்ளம் அதை வெறுக்குது. சோத்திருக்கிறோம். நான் உத்தமனை போல இருந்தாலும் அது எனக்கு சரியான சாட்சியா இருக்காது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்கள் இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. நானே நீதிமான்னு சொல்ல முடியாது, நான் நீதிமான் அவர் தான் சொல்லணும். ஆகவே இந்த நாளில் நம்மளை பெர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடாது. சோத்திருக்கிற கர்த்தர் சொல்றாரு, நீ பெர்ஃபெக்ட்ன்ற, ஆனால் நீ மிருகம் போன்ற ஒரு சுபாவம் உன்ட்ட இருக்கின்றார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நமக்கு நீதியா தெரியறதெல்லாம் தேவ பார்வையில் அழுக்கான கந்த மாதிரி இருக்கு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்தே நாம இன்னும் டிசைட் பண்ணாம நாம பெர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றோம். அறிக்கை செய்ய வேண்டியதை விட்டு விட வேண்டியதை, மாற வேண்டியதை இன்னும் மாறாம என் வாழ்க்கையில விடுதலை தாமதிக்குது, ஏன் இது ஆண்டவர் செய்ய மாட்டான்னு சொன்னா நாம இன்னும் யாருன்னே நமக்கு தெரியலையே. கொஞ்சம் அதை குறித்த ஒரு எண்ணம் இருக்கணும். நான் இது வசனங்களை மட்டும் தான் சொல்றேன், நீங்க வீட்டில் போய் அவைகளெல்லாம் தியானிச்சு பாருங்க. சில நேரங்கள் தேவனை நாம் யார் என்று அறியும்படிக்கு சில நேரம் நம்மளுக்கு விடுதலையில் தாமதிக்கலாம். சோத்திரிக்கிறோம். சில நேரங்கள் ஆண்டவரை நம்ம சரியா அறிய வேண்டிய பிரகாரமா என்ன செய்யல, இன்னும் அறியல. ஆனாம்பட்ட பவுலே சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பவுல் சொல்ற, நான் இன்னும் ஆண்டவரை அறியணும், நான் இன்னும் தேவனை அறியணும். நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நம்ம கர்த்தரை அறிஞ்சு கொண்டது கொஞ்சம்தான். இன்னும் தேவனை அறிய வேண்டிய அறிவு இருக்கிறது. பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. அப்போ அந்த விடுதலை எப்போ வரும்னா, அந்த சத்தியபரராகிய கர்த்தரை அறிய 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 தெரிய 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 இப்படிப்பட்ட வேத வசனங்களை படித்து படித்து தெரிய தெரியத்தான் நம்முடைய விடுதலை நமக்கு சமீபமாகும். சத்தியத்தை அறிந்தவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பவுல் சபையில 2 கூட்டம் இருக்குன்னு சொல்றார். ஒண்ணு, விசுவாசிகளுக்கும் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு தீமோத்தேயுல சொல்றார். அப்போ சபையில ஆண்டவரை சோதர பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால நான் சோதர முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அவர் தான் எனக்காக சிலுவையில அடிக்கப்பட்டார், என் பாவங்களுக்கு அவர் தான் தொங்கினார், ரத்த சிந்தினார், நான் விசுவாசித்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன், ரட்சிப்பு வந்துருது.
அது சத்தியத்தை நீ விசுவாசிச்சிருக்கிற. ஆனால் விசுவாசியாக இருக்கிறோம். ஆனால் விசுவாசியாக இருக்கிற ஆள் என்ன ஆளாக மாறணும்னா சத்தியபரராகிய தேவனை அறிகிற அறிவுக்குள்ள நம்ம வரணும். ஹல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையில் பாருங்க, யோபுனுடைய வாழ்க்கையில் பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க அவனுடைய சோதனை காலம் 9 மாதங்கள் நீடித்ததா சொல்கிறாங்க. ஆனால் என்னைக்கு அந்த சோதனை காலம் மாறி அவனுக்கு விடுதலை வந்துச்சு தெரியுமா? யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு அறிவை பற்றி சொல்லுகிறார். தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த அறிவு முன்னாடி யோபுக்கு இல்லை. இப்போ சொல்றாரு, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், உம்மால எதையும் செய்ய முடியும், நீ நினைத்ததை செய்ய முடியும், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ தேவனை குறித்த ஒரு அறிவுக்குள்ள அவர் வரார். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில விடுதலை வருகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்துல பாருங்க, வனாந்தர பாதையில ஜனங்களை கர்த்தர் நடத்துற போதும் சரி, சோத்திரிக்கிறோம், 3 புருஷர்கள் சோத்திரிக்கிறோம், அந்த நேபுகாத் நேச்சாருக்கு முன்னாக நின்ற போதும் சரி, சோத்திரிக்கிறோம், இவங்கெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் தேவன் யார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தா கூட அதில் அவர் யார் என்கிறத அங்கதான் காட்டுறாரு. அவருடைய பவர் அங்கதான் தெரியுது. நம்ம நேரம் பூரிச்சு போயிடுறோம். நம்ம ஆண்டவர் இப்படி செய்வன் நினைக்கல பாஸ்டர், நான் கதை முடிஞ்சிச்சு தான் நினைச்சேன் பாஸ்டர், ஆனா கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதமா செயல்பட்டாருன்னு எப்ப சொல்ற தெரியுமா? நம்முடைய பிரச்சனையான நேரங்கள்ல, கஷ்டமான நேரங்கள்ல தான் அவருடைய வல்லமை உள்ள தேவன் இன்னார் என்கிறதை நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, சில நேரம் நம்ம ஏன் விடுதலை தேவன் தாமதிக்கிறார்னா தேவன் நம்மை அறியும்படிக்கு. சோத்திரிக்கிறோம். நான் நிறைய காரியங்களை சொல்றேன், குழப்பி கூட. தேவன் நம்மை அறியணும். சோத்திரிக்கிறோம். அது வரைக்கும் சிலதெல்லாம் வெயிட்டிங்லேயே இருக்கும். அவர் நம்மளை அறிவார். சங்கீதம் 11:5 சொல்லுகிறது, நீதிமானை சோதித்து என்ன செய்கிறார்? அறிகிறார். அப்போ அந்த நீதிமான அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தனா அவன் நீதிமானா அப்படின்னு அவர் ஒரு டெஸ்ட் வச்சு அதில் அறிந்து கொள்ள விரும்புகிறார். அறிஞ்ச பிறகுதான் அவன் வாழ்க்கையில் ஒன்று செய்ய விரும்புகிறார். சோத்திரிக்கிறோம். அவர் உங்களை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறார். சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ளணும், அதனாலே அவர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டாளோன்னு நான் பார்ப்பேன், அவங்கள செக் பண்ணுவேன்றார், அவளை அறிந்து கொள்வேன்றார். அப்போ தேவன் சில இடங்களில் நம்மளை யாருன்னு நம்மளை அறிய விரும்புகிறார். சோத்திரிக்கிறோம். பாருங்க, படகுல இயேசு இருக்கிறாரு, ஆனால் காற்றும் புயல் என்ன செய்யுது? வருது. அப்போ காத்து புயல் வருது என்கிறது இயேசுவுக்கு தெரியாமையா இருக்கும்? அவருடைய விசுவாசத்தை அவர் பார்க்க விரும்புகிறார். என் மேலே சரியா விசுவாசமாக இருக்கிறாங்களா? அவருடைய விசுவாசம் சரியாக தான் இருக்கா? அந்த பரீட்சைக்கு நிற்கிற விசுவாசமாக இருக்கான்னு நம்மளை தேவன் முதல்ல அறிய விரும்புகிறார். உபாகமம் 13வது அதிகாரத்தில் சோத்திரிக்கிறோம் 3ஆம் வசனத்தை பாருங்க. சோத்திரிக்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு. பாருங்க, அவர் நம்மளை அறிய விரும்புகிறாரு. தேவன் நம்ம என்ன கேட்குறோம்? ஆசீர்வாதத்தை கேட்குறோம், விடுதலை எல்லாம் கேட்குறோம். விடுதலை ஆசீர்வாதம் இருக்கும். முதல்ல நீ யாரு? எனக்கு உன்னை பற்றி தெரியணும். முதல்ல உன்னை பற்றி தெரிஞ்ச பிறகு தான் அடுத்தது என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதம். 6வது படிக்கிறவன் 7வது படிக்கணும். 6வது முதல்ல அவன் தேர்ச்சி பெற்றானா, அவன் அதுக்கு அந்த பாடத்தெல்லாம் சரியாக படிச்சுட்டானான்னு அறிஞ்ச பிறகு தான் அவருக்கு எந்த வகுப்புக்கு போவார்? 7ஆம் வகுப்பு போவார். நிறைய நேரம் நமக்கு டெஸ்ட்டே வேணாம், ஆனால் பாஸ் ஆகினே இருக்கணும்னா அது எப்படி ஆகும்? சிலவங்களுக்குலாம் இப்போ எக்ஸாம் பயம் எல்லாருக்கும் டக்குன்னு முட்டி போடுறான்னா அவன் எக்ஸாமுக்கு இப்போ வரவே மாட்டானே. இப்போ ஏன்டா முட்டி போடுறேன்? 12வது எக்ஸாம் எழுத போகிறேன்.
தோத்திரம். அல்லேலூயா. இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த ப்ராக்டிக்கல் எழுத போகிறேன். அதுக்கு பிறகு பாஸ்டர் எந்த திசையாக இருக்கிறார் அவனுக்கு தெரியவே தெரியாது. சோத்திரிக்கிறோம். இப்போ இந்த டெஸ்ட்டு வர போய் அவன் அதுக்காகவாச்சும் தேவ சமூகத்தில் வரானே, அதனால் டெஸ்ட்டு அதுக்கு தான். அப்போ வாழ்க்கையில் பாருங்கள், நம்மளை அடிக்கடி ஆண்டவருடைய சமூகத்தில் வர வைக்கிறதுக்கு தேவன் அடிக்கடி நமக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. எம்ஜிஆர் பீரியடில் முதலமைச்சராக இருக்கும்போது ஏதோ 5வது வரைக்கும் டெஸ்ட்டே இல்லாமல் பாஸ் ஆகணுன்ற மாதிரி ஒரு 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 சட்டத்தை பாஸ் பண்ணாங்களாம். தமிழ்நாட்டு அப்படி ஒரு நடந்தது. டெஸ்ட் இல்லை பார்த்தா பசங்க ஒன்று எல்லாம் தண்டை தீவிட்டியாக மாற, அது ஒரு பெரிய குழப்பமாகி நோ 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 அந்த சட்டத்தை அமுல்படுத்துகிற மறுபடியும் டெஸ்ட்டு வைக்கணும் தான் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. டெஸ்ட்டு இல்லாமல் இருந்தால் அவனும் அவ்வளோதான் தோத்திரம், வீணாக போயிடுவோம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நமக்கு சோதரிக்கிறோம் அப்பப்போ என்ன வைக்கிறாருங்க, ஒரு டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு உயர்வையும் கர்த்தர் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாரு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவன் எதுவானாலும் நம்மளை அவர் என்ன செய்ய விரும்புகிறாருங்க, அறிய விரும்புகிறார். அந்த அறிவுக்கு அப்புறம் தான் தேவன் நம்மை உயர்த்த முடியும். அதுக்கேற்ற விதமாக தான் பண்ணார். அதே மாத்திரம் இல்லை, நாம் மற்றவர்களை சோதரிக்கிறோம், நாம் மற்றவர்களை அறியும்படிக்கு சோதரிக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவங்களாம் யார் என்கிற ஒரு அறிவு நமக்கு வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறோம். இது வேறு மாதிரி ஒரு கோணம் சோதரம். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம கூட இருக்கிறவங்களாம் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நிறைய நேரம் மனுஷர் மேல் என்ன வைக்கிறோம், நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கஷ்டம் வரும்பொழுது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் என்கிற ஒரிஜினல் நமக்கு என்ன செய்யுதுங்க தெரிய வருது. அந்த அறிவு வரும்போது தான் நம்ம முற்றிலும் யாரை சார்ந்து கொள்ள விரும்புகிறோம், கர்த்தரை சார்ந்து கொள்ள விரும்புகிறோம். யோபு கூடவே வாழ்ந்து 10 பிள்ளையை பெற்ற அம்மா யோபு கஷ்டப்படும் போது சொல்லுது, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு தொலைடான்னுது. பெரிய பொண்டாட்டி அவன் வச்சுருந்துருக்கிறான் பார்த்தீங்களா கூடவே. அது பெண்டாட்டியா, அது என்ன, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் சுகவீனத்திலும் அப்படின்னு அது கல்யாணம் பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டுக்காருக்கு என்ன வந்துருச்சு, ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பண்ணுது இந்த அம்மா, முன்னு ஏன் ஏசுன்னு சொல்லுகிற, செத்து தொலை, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னிச்சோ, இல்லை செத்து தொலை, உன்னை விட்டு போகிறேன், கிட்டையே வர முடியல. ஏன்னா அவனுக்கு உடம்பெல்லாம் பருக்கள் புழுக்கெல்லாம் கொண்டது, சிரட்டை எடுத்து சுரண்டி கொண்டான். போய் அவன் உருதறியாமல் ஆனான். அதனால் மனைவி போயிட்டான். அப்போது மனைவி உண்மையிலேயே அன்புள்ளவளான்னு பார்த்தா இல்லை. கூட இருந்த உயிர் நண்பர்கள் அவனை பரிகசித்தாங்க. பந்து ஜனம் அவனை விட்டு போனார்கள். அவர்களுடைய சிநேகிதர்களும் உறவுக்காரர்களும் அந்நியர்களாக என்ன செஞ்சாங்க, மாறினாங்க. இதெல்லாம் எப்போ தெரிஞ்சிச்சு யோபுவுக்கு, சோத்திரிக்கிறோம் பந்து ஜனங்கள், சோத்திரிக்கிறோம் சிநேகிதர்கள், மனைவி, இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அவர்களை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ யோபு நினச்சிவிட்டே, நமக்கு நம்மை நேசிக்கிற உண்மையான ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான்டா. எல்லாம் இடையில வந்தவன் இடையில என்ன செஞ்சிருவான், சோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், வயசான செத்துடணும் பாஸ்டர், ஒரு கட்டத்தில் தூக்கணும் எடுக்கணும்னா ஒரு கட்டத்தில் மனதில் என்ன வந்துடும், அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், ஆண்டவரே சமாதானமாக இவரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வெளியே சொல்ல மாட்டான், வெளியில் வந்து நல்ல மாதிரி இருப்பான், ஆனால் மனசில் ஆண்டவர் சமூகத்தில் பாரத்தோடு யாருக்கும் தெரியாமல் சோத்திருக்கிறோம். பாஸ்டர்கிட்டே நைஸாக ஒரு ஜப குறிப்பாக வச்சு ஒருவேளை ஜப பெட்டியில் எழுதி, ஆண்டவரே அவரை சமாதானமாக எடுத்துக்கொள்ளும். எத்தனையோ பேருக்கு நான் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன், சோத்திரிக்கிறோம். பாஸ்டர் சமாதானமாய் போயிடணும் ஜெபம் பண்ணி. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள காவந்து பண்ணுறதுக்கு அவங்க உடம்புல என்ன இல்லை, தெம்பு இல்லை, சோத்திரிக்கிறோம். இதுதான் மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள. இதுதான் என்னையும் உள்படத்தான் சொல்கிறேன், உங்களையும் உள்படத்தான். நானும் செவ்வாய்க்கிரகத்தில் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மாறக்கூடியவர்கள் தான், மாறாத ஒரே ஒருவர் கையை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புருஷன் தான் என் உயிர், மனைவி தான் என் உயிர்னு சொல்கிறவன் அவன் தான் முதல்ல கவுத்து தள்ளுவான். தோத்திரம். அல்லேலூயா. அவர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நீ இல்லாமல் இருக்க மாட்டேன். எது வரைக்கும், அவனால் பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் தான் சோத்திரம். ஆனால் உன் பலன் ஒடுங்கினாலும் உன்னை தள்ளாதவர், உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர், உனக்காய் இரக்கம் பாராட்டுகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம் சோதராக
மற்றவர்கள் இதை குறித்து நீங்கள் யோபு 19ஆம் அதிகாரம் 14 19 வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, நாம் மற்றவர்களை என்ன செய்யணும் அறியும்படி சோதரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு இல்லாம இருக்கும் வரைக்கும் விடுதலை என்ன செய்யும்? கொஞ்சம் தாமதிக்கும். ஏன் நான் ஜெபம் பண்ற செய்கிறேன், ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறார். சோதரன், உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கோ, என்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும், உன்னை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உன்னை முதல்ல உனக்கே என்ன செய்யணும்? தெரியணும். சோதரிக்கிறோம். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு உனக்கு தெரியணும். இந்த அறிவெல்லாம் இல்லாமல் தேவனிடத்து ஒன்றை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி நான் 2வது குறிப்புக்கு வேகமாக போகிறேன். போன வாரம் நான் சொன்னேன், நாம் பலன் அடையும் வரை விடுதலை என்ன செய்யுதுங்க? தாமதிக்கிறது. 2வது இன்னைக்கு சொல்கிறேன், என் விசுவாசத்தின் பூரணத்தை அவர் காணும் வரை என் விடுதலை தாமதமாகும். என் விசுவாசத்தினுடைய இந்த பெர்ஃபெக்ஷன் சோதரிக்கிறோம், அந்த பூரணத்தை வர்ற வரைக்கும் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும், ஒன்றும் நடக்காத மாதிரியே இருக்கும். சோத்திரம். ரொம்ப ஆண்டவர் அமைதியாக தான் இருப்பார். சோதரிக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்கள் விசுவாசம் பூரணம் ஆகிற வரைக்கும் சோதரிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்வாருங்க? அவர் செயல்படாமல் இருப்பார். அதில் காலத்தில் நேர்த்தியாக தான் செய்வார். ஆனால் உங்கள் விசுவாசம் என்ன ஆகிற வரைக்கும்? பூரணத்தை அவர் காணும் வரை. எல்லாம் சொல்லுங்க, என் விசுவாசத்தின் பூரணத்தை அவர் காணும் வரை அவர் பொறுமையாக இருப்பார். ஹல்லேலூயா. உதாரணமாக மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதில் எல்லாருக்குமே தெரியும், கானானிய ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்குறோம். அதில் 15ஆம் அதிகாரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 22ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாலாம்? கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும், கவனிக்கணும், தேவன் கூப்பிடுறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர் தானே, ஆனால் கூப்பிடுகிறாள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவள் கூப்பிட்டுக்கிட்டே வரா, கர்த்தரும் போயிட்டே இருக்கிறார், அவர் ரொம்ப நேரம் முயற்சி எடுத்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ தூரம் போனார் தெரியல, கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போயிட்டே தான் இருக்கிறான். ஆண்டவர் திரும்பியும் பார்க்கல, அந்த மகளுக்காக ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆனால் இவ கூப்பிடுறத நிறுத்தவும் இல்லை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இன்னைக்கு விசுவாசிகளை சொல்கிறேன், நான் ஜோம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ஜபத்தை நிறுத்திட்டேன்னா டேஞ்சருக்கு போயிடுவீங்க. அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற வர உங்கள் ஜபம் நிறுத்தவே கூடாது, உங்கள் கூப்பிடுதல் நிறுத்தப்படவே கூடாது. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் அப்படின்னு இருக்கிறார். உங்கள் ஜபத்தை நிறுத்திட்டு அவரு நிறுத்திடுவார். சோதரிக்கிறோம். அவர் சோதர பதில் கொடுக்கலன்றதுக்காக உங்களுடைய பிரேயர் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் நிறுத்திடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சொல்ற, பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை என்ன செய்துவிடும்? அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார். அப்போ அவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, கர்த்தர் ஒன்றும் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரம் நிறைய ஜபம் பண்ணுறோம் நம்ம, ஆனால் ஜபத்திற்கான விடுதலை இன்னும் வரல, ஜபத்திற்கான பதில் இன்னும் காணோம், ஜபத்திற்கான காரியம் வரல. ஆனால் பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் காலத்தையும் சமயத்தையும் வைத்திருக்கிறார். அவர் நேர்த்தியாக செய்வார். ஆனால் அது வரைக்கும் நம்முடைய ஜபத்தை என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. பைபிள் சொல்லுது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாத்தான் இருப்பாரு, ஆனால் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீடிய பொறுமையான்னு இருக்கு, ஆனால் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்னா என்ன அர்த்தம்? அந்த காலம் வந்துருச்சுன்னா சீக்கிரமா செயல்படுவார். அல்லேலூயா.
நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னு அர்த்தம். உன் காலத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். உன் ஜபத்தை அவர் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு, உன் ஜபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, உன் பிரேயர் அவர் லிசன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவர் கேளாதவர் அல்ல. உன் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே நீ என்ன சொல்லுவேன் அறிந்திருக்கிறவர், உன் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறவர், உன் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறவர். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்ல. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. அவருக்கு மறைவானதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் அந்த காலத்துக்காக சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு, ஆனால் நீ கூப்பிடணும், நிறுத்திடக்கூடாது. அவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறா. சோதரம் ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை சொல்றார். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. நான் யாருக்காக வந்திருக்கிறேன்? இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் வந்திருக்கிறேன். இவ புறஜாதி பெண், இவள் கானானிய பெண், இவளுக்காக நான் என்ன செய்யல, வரல. பாருங்க, முதல்ல கூப்பிடுறா, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. ரெண்டாவது அட்டம்ப்ட் சொல்றாரு, நான் இவளுக்காலாம் வரல, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்திருக்கிறேன். அப்போ அவ ஹேட் ஆகிற மாதிரி இருக்கு. இதுவா நாமளா தான் செய்வோம். அப்படியே இவரெல்லாம் ஒரு ஏசுனாரான்ட்டு நம்ம போயினே இருப்போம். உங்களை பற்றி நான் தீர்க்க தரிசனமே சொல்லிடுறேனே தோத்திரம். இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் அதோட கடையை மூடிட்டு போயிட்டே இருப்போம். தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவு நல்ல விசுவாசிகள் நம்மெல்லாம் சோத்தரிக்கிறோம். பைபிளில் இடம் பெற்றிருக்கிறான்னா பாருங்க, நேருக்கு ஏங்க ஏசுநாதரே சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் யாருங்க சீஷர்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, ஏசுநாதரே சொல்லாரு, நான் இந்த அம்மாக்காகலாம் வரல, நான் யாருக்கு தான் வந்திருக்கிறேன், கானானிய வீட்டாருக்கு வரல, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்திருக்கிறேன்றார். அது பாருங்க, கூப்பிட்றா, தொடர்ந்து கூப்பிட்றா. அப்பயும் ஜபத்தை நிறுத்தலை. அப்புறம் நான் உனக்காகலாம் வரல, நான் இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ அவன் என்ன சொல்றா, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று காலிலே விழறா, பணிந்து கொண்டாள். முதல்ல கூப்பிட்டா, அப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ நான் உனக்காகலாம் வரலன்றாரு. ஆனா அவளுடைய ஜபம் இன்னும் அதிகமாகுதே ஒழிய ஜபம் குறையில. பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. பணிந்து உதவி செய்யும் ஆண்டவரே. அவர் என்ன சொல்றாரோ அது அவ மண்டைக்கு போகல. அவளுடைய காரியம் அவரை நோக்கி கூப்பிடுற வேலையை செய்யறான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனை வர வர ஜபம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பெர்த்துமே கூப்பிட்டான், பிரச்சனை வருது, ஆனா முன்னிலும் அதிகமா என்ன செய்யறோம், கூப்பிடுறோம். ஹல்லேலூயா. அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான்னு உன் பிரேயரை நிறுத்திடாத. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டான்னு கோச்சிக்காத. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு நீ சபைக்கு வரதை நிறுத்திடாத, வேதம் வாசிக்கிறத நிறுத்திடாத. அதுக்கப்புறம் கனவுல கூட நீ விடுதலை காண முடியாது. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. இப்போ இதுல ஆண்டவருடைய காரியம் என்னன்னா, கூப்பிடுறா, அந்த பூர்ண அவர் ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறார். அது வரைக்கும் சைலண்டா அவ பண்றதுக்கெல்லாம் பொறுமையா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவர் தாங்க ஏசுனாரு. அண்டர்ஸ்டாண்டிங் ஜீசஸ். இயேசுவை புரிந்து கொள்ளுங்கள். அவர் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு. அவருடைய தன்மை, அவருடைய நடந்து கொள்றதை பாருங்க. சோத்திரம். மற்றபடி அல்லன்றாரு. அவ பணிந்து கொள்றா. அப்புறம் மூணாவது, இன்னும் கேவலமா பேசுற மாதிரி ஒரு வார்த்தை. அவர் அவளை நோக்கி, இப்ப ஸ்ட்ரைட்டா பேசுறார், நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது, நான் பிள்ளைக்கு தாமா அப்பம் வச்சிருக்கிறேன், நாய்க்கு ஒன்று வச்சில்லைன்றார். இது பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. நாய் என்பது கனவீனமான ஒரு வார்த்தை, கனத்துக்குரிய வார்த்தை அல்ல. இந்த கானானிய ஸ்திரீ ஒருவேளை பணக்கார ஸ்திரீயா இருந்திருக்கலாம், அவள் ஊரில் அவள் பெரிய ஆளாக கூட இருந்திருக்கலாம். அவளுடைய நிலைமை என்னன்னு தெரியாது. மகள் பிசாசினால் வேதனைப்படுறா. அவளுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும், அவளுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த தன்மானத்தையே உடைக்கிற மாதிரி கர்த்தர் பேசுகிறார். நான் நாய்களுக்கெல்லாம் அப்பத்தை என்ன செய்யலை, நான் வச்சில, பிள்ளைகளுக்கு தான் அப்பம் வச்சிருக்கிறேன்னா நம்மளா அந்த கட்டாயம் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் நான் பல முறை அழுதுருக்கிறேங்க, பல முறை கண்ணீர் வடித்திருக்கிறேன். சோத்திரம். அவ பாருங்க, என்ன ஆண்டவர் எதிராக பேசினா கூட
அவன் ஜெபமோ அவன் ஆண்டவரை நம்பின நம்பிக்கையோ கத்தரை உறுதியாக பிடிச்சதை அவன் விடவே இல்லைங்க. உடும்பு பிடியை விட மோசமான பிடிங்க. அவன் சொல்கிறா சோத்திரிக்கிற, அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் உணர்ந்து வாசிங்கன்னா கண்ணிலேருந்து அவள் என்ன தாரையாக ஊற்றி ஜெபம் பண்ணியிருப்பா தெரியுமா? ஒரு கட்டத்தை அவள் வாழ்க்கையில் பிரச்சனை, அவளுக்கு ஒரு விடுதலை தேவை. அவள் வாழ்க்கையில் அந்த விடுதலை இயேசுவை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது என்கிறதில் அவள் உறுதி கொண்டு விட்டாள். அவள் எங்கெங்கயோ போய் ஃபெயிலியர் ஆயிட்டா. யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்பிட்டா, விசுவாசிட்டா. தபாரு, நீ இயேசுநாதர்கிட்ட இருந்து விடுதலை வாங்கினா தான் உண்டு, இல்லாட்டி உன் பிள்ளை செத்து தான் போக வாய்ப்பு இருக்கு. அவர் தான், அவரை நீ என்னமா பிடிச்சிக்கணும். யார் அந்த அம்மாவுக்கு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பினாலும் தெரியல. ஆண்டவர் என்ன போட்டாலும் அவள் பின்வாங்கிற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் அவள் சொல்ற, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நாய் தான் அவன் சொல்றான். நீங்க சொல்றபடி நான் பிள்ளை இல்லை, நீங்க சொல்றபடி நான் இஸ்ரவேல் வீட்டார் அல்ல, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நீங்க எனக்காகலாம் வரல, ஆனா நீங்க இஸ்ரவேலுக்காக தான் வந்த தெய்வம். நீங்க வச்சிருக்கிற அப்பம், அந்த சுகமாகிய அப்பம், அந்த விடுதலையாகிய அப்பம், அந்த நன்மையாகிய அப்பம், சோத்திரம் என் வாழ்க்கையில உபயோகம் செய்கிற அந்த அப்பம் எனக்குரியது அல்லதான். நான் தகுதி இல்லாதவள் தான், நான் குறை உள்ளவள் தான், நான் பாவிதான், உம்மிடத்திலிருந்து ஒன்றை வாங்குவதற்கு ஏற்றவளாக நான் இல்லைதான். ஆனாலும் இந்த பிள்ளைகள் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடும்போது பிள்ளைகள் தவறாய் சில துணிக்கைகளை கீழே சிந்த வாய்ப்பு இருக்குமே. எனக்கு மேஜையில் இருக்கிற அப்பம் எனக்கு வேண்டாம், மேஜைக்கு கீழாய் விழுகிற அந்த துணிக்கையை கையை தட்டி வாயை திறந்து, துணிக்கையை தாங்கப்பா, எனக்கு துணிக்கையை தாங்க, எனக்கு மேல இருக்கிற அப்பம் எனக்கு வேணாம், துணிக்கையை தாரும். எஜமான் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அது வரைக்கும் மௌனமாயிருந்த ஆண்டவர், அது வரைக்கும் விடுதலை தாமதித்து கொண்டிருந்த ஆண்டவர் இப்ப ரிலீஸ் பண்றார் விடுதலையை. என்ன பண்றாரு? ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக இன்னொரு சுவிசேஷம் சொல்கிறது, அந்த வார்த்தைகளை அவர் கேட்ட போதுன்னு இருக்குது. இன்னொரு சுவிசேஷத்துல எந்த வார்த்தை? மெய்தான் ஆண்டவரே, நான் நாய்தான். அந்த வார்த்தையை கேட்டார் என்று இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்குது. இங்கே எப்படி ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம். அப்போ அவர் இதுவரைக்கும் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாருங்க? இவருடைய விசுவாசத்தின் பூரணத்தை பார்க்கிறார், அந்த பெர்ஃபெக்ஷனை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெர்ஃபெக்ஷனை பார்க்கிற வரைக்கும் விடுதலை தாமதம் ஆகுது. அந்த விசுவாசத்தின் பூரணத்தை அவர் கண்டபோதோ, ஹல்லேலூயா, அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, யுவர் ஃபெய்த் இஸ் a great faith அப்படின்றார். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு என்ன செய்ய கடவுது ஆக கடவுள்னார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். பாருங்க, நான் இயேசுநாதர் எப்படி தெரியுமாங்க? ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சமயம், ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அந்த சமயம் வந்த போது அவள் விசுவாசத்தின் பூர்ணத்தை பார்க்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அவள் சுகமாகல, அந்நேரமே சுகமானால். கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் செய்தியை முடிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன். விசுவாசத்தின் பூர்ணத்தை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆபிரகாமும் ஈசாக்க பலியிடும்படி மோரியா மலைக்கு போகிறார்ல, தேவனுக்கு தெரியும்ல, இவனுடைய மகனை நம்ம உண்மையிலே பலியிட போகிறதில்ல, இவன் என் மேலே தான் விசுவாசமாக இருக்கிறானா, இவன் விசுவாசன் பூர்ணத்தை பார்க்குறது தான் ஆண்டவர் கொண்டு போகிறான்னு ஆபிரகாம் தெரியுமா? வாயை திறந்து சொல்லுங்கம்மா. தெரியாது. ஆண்டவர் கேட்குறாரு, கொடுப்போன்னு சொல்லிட்டு மனைவிட்ட சொல்லாமல் அவன் வீட்டை விட்டு கிளம்புறான். முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டான், சரின்ட்டான், வீட்டை விட்டு கிளம்புறான். மனைவிட்டையும் சொல்லலை. வீட்டில் இருந்து மோரியா மலைக்கு போகிறதுக்கு 3 நாள் அவன் நடந்தான்னு பைபிள் சொல்லுது. 3 நாளும் போயிட்டே இருக்கிறான். இது கர்த்தர் மேலேருந்து பார்த்துன்னு தானே இருக்கிறாரு. சரிப்பா, நம்ம பேச்சை கேட்டு அவன் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் அவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆபிரகாம் நான் உன்னை சோதித்து பார்க்க தான் கேட்டேன், உன் பிள்ளைய உடனே நீ பலி செலுத்தாத, வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்கூடாதா? இந்த இயேசுநாதர் இருக்கிறார் பாருங்க, சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் வரைக்கும் அவன் மைனமாக இருப்பார். ஒரு நாள் போகிறான், 2 நாளும் போகிறான், 3ஆம் நாளும் போகிறான், மலை அடிவாரத்துக்கு வந்துட்டான்.
அப்பையும் அவர் சைலண்டா இருக்கிறாரு. மலை ஏறிக்கிட்டே இருக்கிறான். அப்பயாச்சும் இந்த இயேசுநாதர், இந்த ஆண்டவர் ஏதாவது, இல்லைப்பா உன்னை சோதிக்கிறது தான் நான் வர சொன்னேன், நீ ரிட்டர்ன் ஆகிடுப்பான்னு சொல்லலை. அப்பையும் அமைதியாக இருக்கிறார். பலிபீடத்தில் வச்சு பிள்ளையை கட்டுறாரு. அப்பயாச்சும் அதை வாயை திறந்தாரா பாருங்க, சோத்திரம். அப்பையும் அவர் ஒன்றும் சொல்லலை. அதுக்கு பிறகு கட்டிட்டானே, ஆபிரகாம் நான் சும்மா தான் சொன்னேன், இன்னும் உன்னை டெஸ்ட் பண்ணுறது தான் சொன்னேன், நீ போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது வரைக்கும் சொல்லலை. கையில் அந்த ஒரு பட்டயத்தை ஒருவேளை உரையில் வச்சிருக்கலாம், அங்கே கையை வச்சிருக்கிறான். அப்பையும் அவர் சொல்லலைங்க. உருவனா அப்பையும் சொல்லலைங்க. அந்த ஓங்கி குத்த வர அந்த கடைசி நிமிடம், ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாது. இயேசுநாதரை புரிந்துங்க, அவர் எடுத்த எடுப்பிலேயே விடுதலை தந்துட மாட்டாரு. உன் விசுவாசத்தின் பூரணத்தை பார்க்கும் வரை, சத்தியம் புரிஞ்சவங்க வாயை திறந்து அது வரைக்கும் அவர் சைலண்டா தான் இருப்பாரு. ஹல்லேலூயா. அந்த பூரணத்தை அவர் பார்த்த பிறகு பைய வைக்காத. அவர் சொல்றாரு, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை நான் அறிந்து. அங்கே தான் ஆசீர்வாதம் மழையை கொட்டி தீக்கிறாரு. சோத்திரம். அப்படி ஆசிர்வதிப்ப இப்படி ஆசிர்வதிப்பன்னு சொல்லி 12ஆம் அதிகாரத்தில் சோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதங்களை காரியங்களை சொன்னால் கூட, வாக்குத்தத்தங்கள் பண்ணால் கூட, அதெல்லாம் இந்த சோதனைக்கு பிறகு அள்ளி தெளிச்சிட்டாருங்க அவன் மேலே. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அவருடைய விடுதலையை நீங்கள் பெற வேண்டுமானால், அவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தினுடைய அந்த பூரணம். அந்த கானா ஒரு கல்யாணத்தில் பாருங்களேன், எப்போ தண்ணீர் வந்து திராட்சரசமாக மாறிச்சு, விடுதலை எப்போ வருதுன்னா, அந்த பந்து விசாரிப்புக்காரன், அந்த வேலைக்காரன் அந்த தண்ணியை மொண்டு பந்து விசாரிப்புக்காரன் கையில் போகிற முந்தின நிமிஷம் வரைக்கும் அது தண்ணியாத்தான் இருக்குது. அந்த பந்து விசாரிப்புக்காரனுடைய பாத்திரத்தில் அவன் ஊற்ற சாய்க்கும் வேளையில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறி. ஹல்லேலூயா. ஆனால் அவன் வந்து பச்சை தண்ணி தான் கையில் வச்சிருக்கான். அந்த அந்த வேலைக்காரன் பச்சை தண்ணி தான் வச்சிருக்கான். அது வரைக்கும் அது மாறவே இல்லை. அந்த 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 ஊத்துற நேரம் வேலைக்காரனே ஆச்சரியமாக பார்க்குறான். ஒன்றும் திருடனு தேல் கொட்டின மாதிரி பார்க்குறான். தண்ணி தானடா இட்டுன்னு வந்து இப்போ என்னடா அது ரசமாக கீழே ஊற்றுதுன்னு. அதான் பைபிள் சொல்லுது, தண்ணீர் திராட்சரசமானது இயேசுவுக்கும் வேலைக்காரனுக்குமே அன்றி பந்து விசாரிப்புக்காரனை கூட தெரியல. அங்கே தான் அது மாறுது. அந்த விசுவாசம், அதில் தான் அந்த அம்மா சொல்லுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு விசுவாசம் தான் தேவை. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் அவர் என்ன பண்ணவே இல்லை, ஒன்றும் பண்ண. அந்த 10 குஷ்டரோகிகளை போய் உங்களை போய் ஆசாரியர்களுக்கு என்ன செய்யுங்க, காண்பிக்க போங்க. அப்படி போகும் வழியில் தான் அற்புதம். இன்றைக்கி நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைய, ஏன் விடுதலை தாமதிக்குதுன்னா, என் விசுவாசத்தின் பூரணத்தை காணும் வரை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? சோத்திரிக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விசுவாசத்தின் பூரணத்தை அவர் பார்க்கும் வரை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதனால தான் விடுதலை தாமதிக்குது. இன்றைக்கு தேவ பிள்ளையை, உன் ஜபத்தை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க. தொடர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. சோத்திரிக்கிறோம். அவரை விட்டுறாதீங்க. சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 அந்த அவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தின் அளவு, அவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தின் நிறைவு. ஹல்லேலூயா. சோத்திரம். அப்படியே ஜி மேஜர் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே,
விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் என்றும் பிழைப்பான். ஆமே. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். சபையாரே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஆமென், ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். அவர் அதினதின் காலத்துல எல்லாம் நேர்த்தியா தான் செய்வாரு. ஆனா அவர் செய்யணும்னு சொன்னா, என் விசுவாசத்தின் பூரணத்தை காணும் வரை, அந்த கானானிய ஸ்திரியை போல அவர் நம்மை பார்த்து நம்முடைய விசுவாச பூர்ணத்தை, அன்றைக்கு அந்த பர்த்திமேயின் விசுவாசத்தின் பூர்ணத்தை பார்த்தாரே, அன்றைக்கு அந்த வேலைக்காரனுடைய விசுவாசத்தினுடைய பூரணம், அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய பூரணம். நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் அது அவர் விரும்புகிற பூரணமாக நம்ம விசுவாசம் இல்லை, ஏதோ அறகுறையாக தான் இருக்குது. ஒரு முறை ஆண்டவர் சொன்னாரு, ஒரு 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 மனுஷரை பார்த்து, உன் விசுவாச குறைவினால் தான் உன் பிள்ளைக்கு சுகமாகலை. அப்போ அவன் சொன்னான், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. அதான் அந்த விசுவாசத்தின் பூரணம். ஆகவே இன்றைக்கு நம்ம இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தின் பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த நிறைவுள்ள விசுவாசத்தை, அந்த பூரண விசுவாசத்தை உடையவர்களாய் என்ன மாற்றும் ஆண்டவரேன்னு ஒரு நிமிடம் எல்லா கைகளை தட்டி வாயை திறந்து கத்தர சோத்திரம். நன்றி ஆண்டவர். தொடர்ந்து ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க நல்ல நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, அந்த விசுவாசத்தின் பூரணத்தை நாங்களும் பெற்றதை விடுதலை பெற்று சுதந்திரித்துக் கொள்ள செய்தி கேட்ட ஒரு உதவி செய்யும். எங்களை தாழ்த்த ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, சத்தமா என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாத வழிநடத்துதல் நம் அனைவரோடு கூட கிறிஸ்துவின் வருகை வரை இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.